ஹாஸ்டலுக்கு எப்படி என்ன போகணும்? அந்த பக்கம். இவன் லேட்ல என்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. காலேஜுக்கு வந்து 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்தில் அவன் அதிகமாக கேட்ட பேர் சேகர். யார் அந்த சேகர்? நண்பா, ஹாஸ்டலுக்கு புதுசா? உக்காருவா, உட்காருவா. நான் ஹாஸ்டலுக்கு புதுசா? எப்படி பாஸ் தெரியும்? ஃபஸ்ட் இயர் பையன் அண்ணனுக்கு கூப்பிட்ற, அப்பயே தெரியுது. எந்த ரூமு? 302. சேகருக்கு எது ரூமு? சேகர்னு சொல்கிறாங்களே, சேகரன்னு வெயிட்டு கையா? ஹாஸ்டலுக்கு புதுசு இல்லை, அதான் அவனை பற்றி தெரில. சரி வா. இல்லை நண்பா, தினமும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறான், தினமும் ஒரு பொண்ணுக்கிட்ட டிஃபன் பாக்ஸ் வாங்குறான், தினமும் ஒரு கூலிங் கிளாஸ் போடுறான், செம்ம சீன் காட்டுறான் நண்பா. உண்மை தெரியாமல் பேசாத பஸ்ஸு. டேய் சேகர், சும்மா சிம் மாற்றிக்கிட்டு இருக்க. ஃபோனை வைக்கல, ஃபோனை வச்சுட்டு போடா. டேய் மச்சி ப்ளீஸ் அடி. ஏய் வச்சுட்டு போடான்னு. போடா. சேகரே, மரியாதையாக ஃபோன் வச்சுட்டு போயிடு. என்ன அண்ணனா? இல்லை நண்பா. சரி, ரொம்ப நேரமாக அப்படியே பேசினே இருக்கிறோம். நான் ரூம் வரைக்கும் போகிறேன். நண்பா, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சேகர் போய் சொல்லுவானா என்ன? அவன் போய் மட்டும்தான் சொல்லுவான். பொய் சொன்னா யாராக இருந்தாலும் அடி விடும். ஆமாம், இவர் பெரிய அரிச்சந்திரன். அடி, நான் தான் சொல்கிறேன்ல, பொய் சொன்னால் உண்மையாகவே அடி விடும். இவன் பாம்பு மாதிரி, அவனை சீனா தான் சீந்துவான். யார் நண்பா அவர்? இவர் தான் கலசலிங்கம். ஹாஸ்டல் பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் தான் முன்னாடி வந்து நிற்பார். கல்சனா, என்னடா யாழ் பின்னாடி ஒருத்தன் சுற்றி டார்ச்சர் பண்ணுறானா? நீ தான் வந்து என்னன்னு கேட்கணுண்ணா. அதுதான் நான் லவ் பண்ணுது. ஆஹா, இல்லைன்னு சொன்னால் வரமாட்டாரோ? ஆமாண்ணா, அதுவும் தானே என்ன லவ் பண்ணுது. பின்னாடி வந்து சுற்றுறான்னு சொல்லிட்டு தினம் வந்து என்கிட்ட அழுகுதுண்ணா. அவன் பேர் என்ன? அவன் பேர் ராம்ண்ணா. வால் பேர்? என் ஆள் பேர் மோனிகாண்ணா. என்ன கிழமை இன்னைக்கு? இன்னைக்கு சாட்டர்டேண்ணா. ஒன்று பண்ணு, மண்டே அவனை காட்டு. சரி ஓகேண்ணா. ஒரு நிமிஷம். அவன் தானா ராம்? அவனா? அவன் தானா? ஐயோ, பார்த்துன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவனே தெரியாது. சேகராலுக்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறானா? அதான் 2 வச்சேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டேனே. முருகா. முருகா சொல்லணா. இனிமேல் பொறியுமே சண்டை பத்தலாம் விட்டுலான் இருக்கேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாடா,
கேண்டீன் ஒரு பொண்ணு பார்த்தோமே எல்லோ கலர் சுடிதார் போட்டு. என்னண்ணா லவ்வா? அண்ணா நில்லாண்ணா. அந்த பொண்ணானது நம்பர் வாங்கி கொடுத்துறா, அப்புறம் நீயாச்சு அதாச்சு. வேணாடா. டேய் வாடா. டேய் வாடா இங்கே. எனக்காக எவ்வளோ பண்ணிக்கிற, எத்தனை பேர் அடிச்சிக்கிற, உனக்காக எது கூட செய்ய மாட்டேனா என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அதான் நம்பர் வாங்கி தரேன்ல, நீயே கேட்டுக்கோ. சரி. டேய் இங்கே வா. அந்த மோனிகா பொண்ணு உன் பஸ் தானே? ஆமாம். ஏன்? அந்த பொண்ணோட நம்பர் வேணும் எனக்கு. உனக்கு எதுக்கு? எனக்கு இல்லைடா, சீனை கலாசனை கேட்க சொன்னார். சரி சரி. ஆஹா, ஏன் நம்ம சீனியருக்கு எதுக்கு? உனக்காக தான் நான் நம்பர் வாங்க போனான். இந்த விஷயம் சேகர் கூட தெரியுமே. இப்போ தெரிதா சேகரை பற்றி? பாசு, சீனியரும் அந்த பொண்ணை பார்த்தான், சேகரும் அந்த பொண்ணை பார்த்தான், சம்மந்தமே இல்லாமல் ராமதி அடி வாங்கினா. சினிமாலாம் பார்க்கறதுலன்னு 2 பேர் ஒரே பொண்ணை பார்த்தானா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு பிளாக் மார்க் வாங்கி தரதில்ல, அதே தான் இங்கேயும். எது தெரியுதோ இல்லையோ, ஒன்று தெரிஞ்சிச்சு, போய் சொன்னால் அடி விழும். நம்ம சீனியருக்கு அவன் அசிங்கமாக இருக்குன்னு உண்மையை சொன்னால் கூட விட்டுருவான். அவன் அழகாக இருக்குன்னு போய் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. மொத்தத்தில் போய் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. போய் சொன்னால் அடி விழும், அது யாராக இருந்தாலும். மச்சான், சேகரை போய் பார்த்தியா இல்லையா? ஹாஸ்பிட்டலில் அடி வாங்கி படுத்துங்கிறானா? வாயை வச்சுன்னு சும்மா இருந்தால் தானே, வாயை அது கண்டதை பேசி கண்ட இடத்துல அடி வாங்கினுக்குது அது.